அனைவருக்கும் வணக்கம். இந்த செட்டப் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாங்க, சொந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். ரொம்ப நாள் இங்க இருந்தே வேலைகளை பார்க்க வேண்டி இருக்கும் அப்படியான ஒரு சூழல். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுக்குழு கூட்டம் நடந்துட்டு இருக்குது. ஆதவ அர்ஜுனா அவருடைய பேச்சை நான் பார்த்தேன். அதுல ஹைலைட்டா சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா, தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா, நம்ம சொன்னது எல்லாமே அந்த மேடையில உங்களால ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்க முடியும். ஆமா இல்ல, அதே ரூட்ல போயிட்டு இருக்குது இல்ல அப்படிங்கிற மாதிரி. ஆமா, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போறாரு. டெல்லிக்கு போய் அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு வராரு. அந்த சந்திப்புடைய நோக்கத்தை பத்தி பல பேர் பல்வேறு கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அது முக்கியமான ஒரு மெசேஜ் தான். யாருக்கான மெசேஜ்னா, தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட இன்னும் முக்கியமான சில கட்சிகள் பாத்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. தூரத்துல இருந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா சொல்ல மாட்டேங்கிறாங்க. பார்க்கலாம், பண்ணலாம், இன்னொரு 6 மாசம் வெயிட் பண்ணுங்க, இன்னொரு 8 மாசம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்னும் உடனடி அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண சொல்லி இவங்க தரப்பு எதிர்பார்க்கல. ஆனா ஒரு கன்ஃபர்மேஷன் அதுக்கு கூட இடம் கொடுக்காம இருக்கக்கூடிய இந்த சூழல்ல தான் அவங்களுக்கான ஒரு மெசேஜ் சொல்றதுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்றாரு, டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷா அவர்களை சந்திச்சு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் மீட்டிங்ல கலந்துகிட்டதாகவும், அதுல தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகள், திமுக அரசு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான பேசிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து பிரஸ் மீட் கொடுத்தாலுமே கூட அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிடுச்சு. என்டிஏ பிளஸ் ஏடிஎம்கே இவங்க ஒரு 25% பக்கம் வச்சிருப்பாங்க, அவங்க ஒரு 18% வச்சிருப்பாங்க. 40+% இப்போதைக்கு உறுதி பண்ணிடலாம், ஒரு 100 தொகுதியிலாச்சும் வெற்றி வாய்ப்பு உறுதி பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக கூட்டணி பேசிட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதை இன்னொரு மாதிரி எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நான் போய் பேசிட்டு வந்துட்டேன், அதாவது லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டிருக்கிறேன், நான் லெஃப்ட் தான் திரும்புவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஆனா லெஃப்ட்ல இண்டிகேட்டர் மட்டும் தான் இப்போதைக்கு போட்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூவா தான் இது இருக்கும். அதாவது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிற மற்ற கட்சிகள் பாஜக அல்லாத ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கிறதாக இருந்தால் சீக்கிரமா வாங்க, சீக்கிரமா முடிவு சொல்லுங்க, ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிக்னல் தான். அந்த சிக்னலை வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகமும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 மாதம் டைம் விஜய் அவர்கள் களத்துக்கு வந்த பிறகு ஒரு 6 மாதம் செயல்பட்டுட்டு நமக்கு வந்து தனியா நம்ம போட்டியிட்டால் 15% ஓட்டு, அல்லது திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் நம்ம தலைமை ஏத்துக்கிட்டு வராங்களா, அப்படி ஒரு அலைன்ஸ் அமைக்க முடியுமா? அப்படி எதுவுமே நடக்கல அப்படின்னா சீமான் அவர்கள் வருவாரா? அதுவும் நடக்கல அப்படின்னா வேணா அதிமுக கூட்டணிக்கு போலாம் அப்படிங்கிற வரைக்கும். அப்படி அதிமுக கூட்டணிக்கு போறதா இருந்தாலும் எங்களுக்கு 117 சீட்டு துணை முதல்வர் பதவி அப்படிங்கிற மாதிரி முதல்ல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அந்த பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து இறங்கி போய் 60 சீட்டு வரைக்கும் கொடுத்தா நாங்க வந்துடுறோம் அப்படின்ற லெவலுக்கு இருந்தும் கூட அந்த 60 சீட்டு கூட இவங்க தயங்குறாங்க. இவங்களுடைய உண்மையான பலம் தெரியாம, இவங்களுடைய பொட்டன்ஷியல் தெரியாம 60 சீட்டு என்னன்னு சொல்லி கொடுத்துறது. ஒரு 4 தேர்தல் சந்திச்சிருந்தா கூட நம்ம கிட்ட டேட்டா கிளியரா இருக்கும். அதனால வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜ் இருக்குதுன்றதுக்காக 60 சீட்டை எப்படிங்க கொடுக்கறதுன்ற பயம் இவங்களுக்கு இருந்ததுனால கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகம் வேண்டாம் அப்படிங்கிற மனநிலைக்கு அதிமுக வந்துவிட்டது போலத்தான் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் சமீபத்தில் நடந்ததெல்லாம் இருக்குது. இது போக இன்னும் இருக்கக்கூடிய சில கட்சிகளுக்கான சிக்னலாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்திருக்காரு. அப்படி இல்லையா யதார்த்தத்தை புரிந்துகிட்டு 40 அந்த மாதிரியான சீட்டுகள் எண்ணிக்கையில உள்ள வரதா தாவேக்காவும் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இருக்குது. இந்த சூழல்ல தான் இந்த மீட்டிங்ல ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய பேச்சை ரொம்ப நீங்க உன்னிப்பா கவனிச்சு பார்க்கணும். அவர் இப்ப திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை துரிதப்படுத்துகிறார். அந்த பேச்சை பார்த்தவங்களுக்கு தெரியும். அவர் பாத்தீங்கன்னா ஒரு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியுமே பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறாரு. விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் அவர்களுக்கு இந்த திமுக ஆட்சியில் நடக்கப்பட்ட அநீதிகள், கொடுமைகள், அவர்களுடைய ஓட்டர்ஸ் இருக்காங்க. இப்போ திருமாவளவன் இருக்காங்க அப்படின்னா அவருடைய ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மனசை டச் பண்ற மாதிரியான விஷயங்களா எடுத்து அவர் பேசுறாரு. திமுக கூட்டணியில் இனிமேலும் இருக்கிறது நமக்கு அசிங்கம், கேவலம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்துற மாதிரியான விஷயங்களை தொட்டுட்டு வர்றாரு. அதே தான் கம்யூனிஸ்டுகளை தொட்டு அதே தான் பேசுறாரு. அதே தான் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் விஷயத்துல வந்து உங்களை ஏன் வந்து ஒரு பிரதமர் வேட்பாளராக இவங்க அறிவிக்கல அப்படி இப்படின்னு சொல்லி சில கேள்விகள்லாம் கேட்டு, நீங்க என்ன டெல்லியில மட்டும்தான் அரசியல் பண்ணிட்டு முடியுமா, தமிழ்நாட்டில எல்லாம் நீங்க வந்து அரசியல் பண்ணணும்லாம் உங்களுக்கு ஆசை இருக்காதா, ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்ற மாதிரிலாம் என்ன இருக்காதா, எத்தனை நாளைக்கு வந்து திமுகவுடைய ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு அல்லகை மாதிரி தான் நீங்க இருக்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை காங்கிரஸ்க்கு ஏற்படுத்துறாங்க. அங்க இபிஎஸ் அவர்கள் இவர்களை எல்லாம் துரிதப்படுத்த இப்ப இவங்க திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை துரிதப்படுத்துறாங்க. நீங்க சீக்கிரமா ஏதாச்சும் ஒரு முடிவு சொல்லுங்க. சீக்கிரமா என்ன பண்றீங்க, திமுக கூட்டணியில இருந்து சைன் பண்றதெல்லாம் இல்லைங்க, எதுவுமே பேச்சுவார்த்தை அடிப்படையில் தான். நீங்க வந்து ஒரு கன்ஃபார்மா நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா
நாங்க இங்கேயே உங்களுக்காக வெயிட் பண்ணி முழுக்க முழுக்க நம்ம தலைமையில் ஒரு அணி அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ண போறோமா, இல்ல இவங்க யாரும் வரப்போறது இல்லப்பா, போய் திமுக கூட தான் உட்காந்துக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலை வந்து அதிமுகவும் அவங்க இப்போதைக்கு ஒரு சேஃப் ஜோனுக்கு பிஜேபி கிட்டையும் லைட்டா பேசி வச்சிருக்காங்க அப்படின்னும் போது அவங்க அப்படியே தனியா அலையன்ஸா அவங்க போயிடுறாங்க அப்படின்னும் போது நம்ம தன்னந்தனியா நடுவில் நிக்கிற மாதிரி ஆயிடுமா, அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கலாமா, இது எல்லாத்துக்குமே ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படின்னா இந்த நேரத்துல இது ரொம்ப அவசியம் அப்படிங்கிற மாதிரியான கால்குலேஷன் போட்டு தான் ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய இந்த பேச்செல்லாம் அமைஞ்சதாக நான் பார்க்குறேன். இது ஒரு புரட்சிகரமான பேச்சு, எழுச்சிகரமான பேச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி முழுக்க முழுக்க அரசியல் கணக்குகள், கூட்டணி கணக்குகள் வச்சு பேசப்பட்ட பேச்சா மட்டும்தான் என்னுடைய பார்வையில இது புரிஞ்சிக்க முடியுது. அதாவது திமுகவோட இருந்தா இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவருடைய பேச்சுல அவர் அழுத்தம் திருத்தமாக அந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் அந்த கட்சி தொண்டர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து நம்பர்ஸை வச்சு கால்குலேட் பண்றீங்க. 2011 இதுதான் நடந்துச்சு. 2011 திமுக கூட்டணியில திமுக இருந்துச்சு, காங்கிரஸ் இருந்துச்சு, விசிக இருந்துச்சு, அதே போல பாத்தீங்கன்னா பாமக இருந்துச்சு, இப்படி பல கட்சிகள் இருந்துச்சு. அப்படி இருந்தும் கூட அப்படி நம்பர் அடிப்படையில் கணக்கு போட்டு பார்த்தா திமுகவுக்கு ஒரு 30% பிளஸ் பாமகவுக்கு ஒரு 5%, விசிகாவுக்கு ஒரு 3%, காங்கிரஸுக்கு ஒரு இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தா 50%க்கு மேல நமக்கு ஓட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்பர் அடிப்படையில் அவங்க அப்படிதான் போட்டி போட்டாங்க. ஆனா வெறும் 23 சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சு. ஏன்னா அந்த அளவுக்கு திமுக மீதான வெறுப்பு இருந்துச்சு. திமுக படுதோல்வி அடைஞ்சு 3வது இடத்துக்கு போச்சு. அப்படின்னும் போது திமுக மீது உச்சகட்ட வெறுப்பு இருக்கக்கூடிய இதே சூழல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரியான இந்த சூழல்ல கூட்டணி கட்சிகளாகிய நீங்கள் திமுகவோடு இருப்பதனால் திமுக விழுற எல்லா அடியும் உங்களை பாதிக்கும். அவங்களோட நீங்க தொடர்ந்து நின்னீங்கன்னா, ஏன்னா உங்களுடைய ஓட்டு விழுக்காடு கூட ஒரு மாதிரி, இப்போ உங்களுக்கு 4 விழுக்காடு ஓட்டு இருக்குது எப்பயுமே, அந்த 4 விழுக்காடு ஓட்டு உங்களுக்கு வரலாம். ஆனா திமுகவுடைய ஓட்டு உங்களுக்கு வராது. அதாவது மக்களுடைய ஓட்டு திமுகவுக்கு போவாது. அப்ப நீங்க திமுகவை நம்பி கூட்டணியில் நிக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் தோத்துதான் போவீங்க. இதுதான் 2011 நடந்துச்சு. திமுகவுடைய கேவலமான ஆட்சியினால் நீங்களும் சேர்ந்து அவர்களோடு நின்றால் தோற்று விடுவீர்கள். அதனால வந்து அங்கிருந்து பிச்சுக்கிட்டு வந்துருங்க. நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான நம்பிக்கையூட்டும் ஒரு பாஜகவுக்கு எதிரான, திமுகவுக்கு எதிரான ஒரு கூட்டணியை அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை அவர் சொல்லுகிறார். இதற்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக உள்ளிட்ட கட்சிகள், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள்லாம் என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ விஜய் அவர்களுடைய பலம் தெரியாமல் முழுக்க முழுக்க ஒரு பிராண்ட் அப்படிங்கிறத நம்பி எப்படி நம்ம மினிமம் போட்டிட்டா ஓரளவுக்கு கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணுறதுக்கும், அல்லது ஒரு 6 சீட்டில் போட்டிட்டா 2 சீட்லேயே 3 சீட்லேயே ஜெயிக்கிறது அளவுக்காச்சும் வாய்ப்பு இருக்கிற இந்த கூட்டணியை விட்டுட்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள இப்போ இருக்குது. அதே சமயத்தில் இவங்க மேல இருக்கிற மிகப்பெரிய எதிர்ப்பலை அப்படியே நம்மளை பாதிச்சிருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயமும் இருக்குது. இன்னொரு பக்கம் திமுகவுடைய கோர் ஓட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் மற்றும் பட்டியல் சமூக மக்களுடைய அந்த 18 விழுக்காடு வாக்குகள்ல எத்தனை விழுக்காடு இந்த தடவை வராம போகுது? 2021 அப்படியே வந்துருச்சு. 26 அது வராம ஸ்பிளிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கண்டிப்பாக ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு கிறிஸ்தவர்களுடைய ஓட்டும், அதே போல பட்டியல் சமூக மக்களுடைய ஓட்டும் விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப திமுக கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்குமா? இத்தனை கட்சி சேர்ந்து இருந்தாலும் பேசாம நம்ம லாங் டேர்ம் பிளான், ஓகே 26 ஆட்சி பிடிக்க முடியாது, எதிர்கட்சியா வர மாதிரி சூழல் வரலாம், திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படலாம், இப்படி என்ன வேணா நடக்கலாம். ஆனா நமக்கு லாங் டேர்மா, ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறம் திமுகவுடைய நிலை நினைச்சு பார்த்தா என்ன இருக்குது? எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இப்ப இருந்தே ஒரு அணியை செட் பண்ணி அதை நீண்ட காலத்துக்கு கொண்டு போறதுக்கு 2029 நாடாளுமன்ற தேர்தல், 2031 சட்டமன்ற தேர்தல் இப்படின்ற அளவுக்கு நம்ம போகணும் அப்படின்னா நமக்கு லாங் டேர்மான, அதே போல ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஒரு கட்சியை நம்ம தேர்ந்தெடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆசையை தூண்டுகிற ஒரு விஷயத்தை தான் தாவேக இன்னைக்கு பண்ணிட்டு இருக்குது. அதுக்கும் டைம் கம்மியா இருக்குது, நீங்க சொன்னீங்கன்னா நாங்க வெயிட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான சிக்னலை அவங்க கொடுத்துருக்குறாங்க. பார்க்கலாம். இப்ப இதுக்கு ரியாக்ஷன் சொல்லி அந்த சைட்ல இருந்து வரும். திமுக என்ன பண்ணும்? உடனே கூட்டணி கட்சிகளை விஜய் 4 திட்டு, 4 எதையாச்சும் சொல்லு, அதெல்லாம் வந்து சரியில்லை, நீ அப்படி நீ இப்படி நாசிசம் பாசிசம்னு இன்னைக்கு பேசிட்ட, போன தடவை பாசிசம் பாயாசம்னு பேசின மாதிரி இப்ப பாசிசம் நாசிசம்னு சொல்லி விளக்கம் வேற சொல்ற, அந்த நாசிசம் தான் திமுக அப்படின்னு சொல்ற, அது தவறு அப்படிங்கிற மாதிரி உடனே வந்து 4 பேர் அறிக்கை விடுங்கன்னு சொல்லி திமுக இவங்களை தூண்டுமா? அதை கேட்டுக்கிட்டு இந்த கூட்டணி கட்சிகள் அதே வேலையை பார்ப்பாங்களா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மொத்தத்துல நம்ம தொடர்ச்சியாக சொல்லி வருகிற அந்த நிகழ்வுகள், அந்த நகர்வுகள் எல்லாமே மேடைகளிலும் பத்திரிகையாளர் சந்திப்புகளிலும் உங்களால கரெக்டான வியூ பாயிண்ட்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டான அந்த அந்த புரிதலோட நீங்க ஒன்னொன்னே வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா
இது எப்படி போயிட்டு இருக்குதுங்கிறத ஈஸியாக உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இன்னும் டீட்டெயிலாக இதில் பேசுறதுக்கு நிறைய இருக்குது. தொடர்ச்சியாக பேசுவோம். அடுத்தடுத்த வீடியோக்களில் பேசுவோம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.